அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் படைப்பு முதல் கிறிஸ்து வரை அப்படிங்கிற ஒரு பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக இந்த சீரியஸில் இரண்டாவது பாடம். போன முறை ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் பேசியிருந்தேன். இப்போ இதில் முதல் பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது தொடர்ந்து இந்த சீரியஸை நான் பேச போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமத்தை சுருக்கமாக அதனுடைய முழுமையாக அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அடிப்படையான வேதாகமத்தை புரியக்கூடிய ஒரு விஷயமா வச்சுட்டு இந்த பேஸிலேருந்து அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா வேதாகமத்தை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அந்த பாடத்தை உங்களுக்கு நடத்துகிறேன். இந்த பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது. நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுவேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வசனங்கள் இருக்கும். பட் ஆனால் அந்த வசனத்தை எல்லாம் வாசித்து நான் இதை ஃபுல்லாக பேசினேன் அப்படின்னா ரொம்ப நேரமாகும். அதனால் அந்த வசனத்தை மட்டும் குறிப்பிட்டு அந்த பகுதியை மட்டும் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இதை இன்னும் நல்லா நீங்கள் கற்றுக்கணும், இதில் உள்ள விஷயங்களை இன்னும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் இது கூட கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக எல்லா வசனங்களையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது ஒரு லெக்சர் மாதிரி தான். ஃபுல் டீட்டெயிலாக நான் பேசலை. அண்ட் உங்களுக்கு நான் அந்த ரிசோர்ஸ் இது கொடுத்துட்றேன், மெட்டீரியல் கொடுத்துட்றேன். அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கோங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தேவனும் தேவ தூதர்களும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கொரோனாலாஜிக்கல் ஸ்டடி, அதாவது ஒரு காலத்தினுடைய அடிப்படையில் அந்த டைம்லைன், வேதாகமத்தினுடைய அந்த டைம்லைன் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடியது. நான் போன இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், வேதாகமம் எந்த கண்ணோட்டத்திலே இருக்குதோ அல்லது வேதாகமம் எந்த பாதையிலே பயணிக்குதோ அதே பாதையிலே நாமும் பயணித்து வேதாகமத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப எளிமையாகவே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வேதாகமத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். எதற்காக நம்ம வேதாகமத்தை கற்றுக்கொள்கிறோம், அதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா அந்த வேதாகமத்தின் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ இந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஆதி ஆகமத்தில் கடவுள் இந்த பூமியை படைப்பதிலிருந்து நமக்கு ஆரம்பித்தாலும், ஆனால் அதற்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா கடவுள் இருக்கிறார். அதற்கு முன்னாடியே தேவதூதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால் அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஆதி ஆகமம் வாசித்தாதான் நமக்கு அந்த ஆதி ஆகமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தெளிவாக புரியும். டைரெக்டாக ஒரு நபர் ஆதி ஆகமத்தை வாசித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முதல் 2-3 அதிகாரங்கள் வாசிக்கும் போது குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆதி ஆகமம் முதல் 3 அதிகாரத்துக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் அதுவும் அவங்களுக்கு புரியும். அதனால தான் முதல்ல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அடுத்த பாடத்திலிருந்து நம்ம ஆதி ஆகமத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஆரம்பித்து போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 பாடங்கள் இதில் இருக்கும். இந்த 30 பாடங்களும் நீங்கள் வேதாகமத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த 30 பாடம் தாண்டி அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆழமாக வேதாகமத்தை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது வேதாகமத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த வேதாகமம் இல்லையா, நமக்கு பைபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், வேதாகமம், கிறிஸ்தவ வேதாகமம். இந்த வேதாகமம் ஒரு தன்னிகரற்ற புத்தகம். அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா வேதாகமத்தை நீங்கள் வேறு எந்த ஒரு புத்தகத்தோடும் கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனால தான் அதை தன்னிகரற்ற புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேறு எந்த ஒரு புத்தகத்தோடும் கூட அது இணையாக வைத்து பார்க்கப்பட முடியாத ஒரு புத்தகம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் கடவுள். அதுதான் விஷயம். மனுஷங்க மூலமாக ஆண்டவர் இந்த புத்தகங்களை எழுதினாலும், மனுஷங்களை வைத்து ஆண்டவர் இந்த புத்தகங்களை எழுத வைத்தாலும் உண்மையாகவே இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் தான் இதனுடைய ஆசிரியராக இருக்கிறாரு. 1 தீமோத்தேயு 3:16 நம்ம பார்க்கும்போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் இந்த வேதாகமம் எப்படி எழுதப்பட்டது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே இதுக்கு பின்னாடி கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்வது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த வேதாகமம் பார்த்திங்கன்னா ஆதி ஆகமத்திலேருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த எழுதின காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 வருஷங்கள். ஓகேவா, 1600 வருஷங்கள். அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பல வருடமாக நடந்துக்கிட்டு இருக்குது. பட் வேதாகமம் ஆதியாகமம் எழுத ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டம் எப்போ எழுதுறாருன்னா, யார் எழுதுறாருன்னா மோசே தான் எழுதுறாரு. ஆனால் மோசே வர்றதுக்கு முன்னாடியே பல சம்பவங்கள் நடந்தாச்சு.
பட் அது ஒரு புத்தகமாக எப்போ எழுதப்படுது அப்படின்னா மோசே தான் எழுதுறாரு. அப்போ அந்த மோசே ஆதியாகமம் எழுத ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம். இந்த புத்தகத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட 1600 வருடங்கள் இருக்குது. அப்போது இந்த வேதாகமம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் எழுதின புத்தகம் கிடையாது. இந்த 1600 வருட இடைவெளியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 வெவ்வேறுபட்ட ஆசிரியர்கள் இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. 40 மனித ஆசிரியர்கள். அதில் இந்த ஆசிரியர்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 1600 வருஷம் அப்படிங்கிறனால ஒரு சில நேரங்களில் ஒரு ஆசிரியருக்கும் இன்னொரு ஆசிரியருக்கும் அறிமுகமே இருக்காது. பெரும்பாலும் வேதாகமத்தில் கொஞ்சம் ஒருத்தர் தெரிந்த ஒரு சில ஆசிரியர்களும் இருந்தாங்க. பட் பல ஆசிரியர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. 1600 வருஷம் இடைவெளியில் கனெக்ட் பண்ணி பாருங்கள், அவங்க சந்திச்சிருக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த 1600 வருஷம் வேறு காலகட்டத்தில் எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 1600 வருஷமும் அப்படியே தொடர்ந்து எழுதப்பட்டு இருக்கலை. ஒரு காலகட்டத்தில் எழுதப்படுது, அதுக்கப்புறமா எழுதப்படலை, அதுக்கப்புறமா இன்னொரு காலகட்டத்தில் எழுதப்படுது, அதுக்கப்புறமா எழுதப்படலை, அப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எழுதப்படுது. அப்புறமா இந்த வேதாகமத்தை எழுதினது ஆசிரியர்களுடைய அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு கீழ்மட்ட அளவுலேருந்து மேல்மட்ட அளவு வரைக்கும் வேறு சோசியல் ஸ்டேட்டஸில் இருந்தவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண மீனவனாக இருந்த நபரும் எழுதியிருக்கிறாங்க, ஒரு மருத்துவராக இருந்த நபரும் எழுதியிருக்கிறாங்க, விவசாயியாகிய இருந்த நபரும் எழுதியிருக்கிறாங்க, ராஜாக்கள் எழுதியிருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறாங்க, இல்லையா, லீடர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அதை எழுதின பின்னணி வேறு எந்தெந்த ஆசிரியர்கள் எழுதுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதுலேயும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 காண்டினென்ட்டில் கிட்டத்தட்ட 3 காண்டினென்ட்டில் வச்சு இது எழுதப்பட்டது. ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், மேஜர் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலையும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலையும் எழுதப்படுது. அது போக வேதாகமத்திலே ஆங்காங்கே வேறு ஒரு சில மொழிகளும் அங்கங்கே இருக்குது. இப்படி வேதாகமத்தினுடைய இந்த புத்தகங்களை பார்க்கும்போது அவ்வளோ டைவர்சிட்டி இருக்குது. ஆனால் இந்த வேதாகமங்கள் எல்லாம் அது எழுதப்பட்டு முடிஞ்சு அவங்க தொகுக்கப்பட்டு அது ஒன்றாக வைக்கப்பட்டு நம்ம அந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இருக்குது தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. இந்த புத்தகங்கள் எழுதப்பட்ட விதமும் அடுத்த அதை வாசிக்கும் போது அது அந்த எல்லா புத்தகங்களுக்கு நடுவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த கருத்து. அது மட்டும் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று இந்த புத்தகங்கள் இசைந்து போகக்கூடிய தன்மை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் வருது. அப்போ தான் நமக்கு தெரியுது, ஒருவேளை வேறு சூழ்நிலைகளில் காலகட்டங்களில் மனிதர்கள் அதை எழுதியிருந்தாலும் இது எல்லா நபர்களுக்கும் பின்னால் இருந்து அதை எழுத வைத்த ஒரு ஆள் இருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த புத்தகங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை ரொம்ப முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனை வருட இடைவெளி, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத ஒரு காலகட்டம், எப்படி அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அது இசைந்து போகக்கூடிய அந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வருது. அதனால தான் நாம் வேதாகமம் ஒரு நிகரற்ற புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் 2 பேதுரு 1:20-21 நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்திற்கு கடவுள் கொடுக்கக்கூடிய செய்தி, அவர் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறார். வேதாகமம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின புத்தகம். அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பாவிகளாகிய மனிதர்களால் உண்மையான தேவனை கண்டுபிடிக்க முடியாது, அவர் யார் என்பதை அறிய முடியாது. அவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அவராக நம்மக்கிட்ட சொன்னால் தான் முடியும். அப்போ அவர் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் ஆண்டவர் தன்னை பற்றி அவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்தது தான் அந்த வேதாகமம். ஸோ இதுதான் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இந்த வேதாகமம் தேவனை பற்றியது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடவுள் தன்னை பற்றி சொன்னது அப்படிங்கிறது தான் இந்த வேதாகமம் அப்படிங்கிறது மற்ற எல்லா புத்தகத்தை விட சிறப்பான ஒரு புத்தகமாக மாற்றுது. பல நபர்கள் வேதாகமத்தை பற்றி சொல்கிறாங்க, பல நபர்கள் கடவுளை பற்றி சொல்கிறாங்க, பல நபர்களுக்கு கடவுளை பற்றின ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் கடவுளே தன்னை பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருக்கும் பொழுது அதுதான் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வேதாகமம். இந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வேதாகமத்தின் கடவுள், வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற கடவுள், அவர் ஒரு தன்னிகரற்ற கடவுளாக இருக்கிறார். வேதாகமத்தில் உள்ள கடவுள் ஒரு தனித்துவமான நபராக இருக்கிறார். இந்த உலகத்திலே கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய மற்ற நபர்களுடைய எந்த விதத்திலும் அவரை ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னதமானவராக இருக்கிறார் அப்படிங்கிறத வேதாகமத்தில் பார்க்குறோம். முதலாவது
இந்த வேதாகமம் சொல்லக்கூடிய கடவுளுடைய தன்மை என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். முதலாவது, வேதாகமத்தின் தேவன் நித்தியர், இட்டர்னல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வேதாகமத்தின் தேவன் நித்தியர். அந்த நித்தியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம் பல நேரங்களில் நித்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை நேரத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே வேதாகம தேவர் நித்தியர் அப்படிங்கிறது அவர் நம்முடைய இந்த உலகத்தில் நாம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் காலம் இதற்கு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அதான் அந்த நேரம் நம்மளை நேரம் கட்டுப்படுத்து. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 24 மணி நேரம் தான். அதை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அந்த டைம் அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே நம்ம வாழ்கிறோம். ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. இந்த பவுண்ட்ரிக்கெல்லாம் அப்பாற்பட்ட நபராக இருக்கிறார். ஹீ இஸ் பியாண்ட் டைம். அதுதான் எட்டர்னல் அப்படிங்கிறது. ஸோ அவருக்கு 1000 நாள் 1000 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நாள் போலவும் இருக்குது, ஒரு ராஜாம மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு நாள் அப்படிங்கிறது 1000 வருடம் மாதிரி இருக்குதான். ஸோ அந்த மாதிரி அவருடைய பெர்ஸ்பெக்டிவில் டைம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் ஹீ இஸ் எட்டர்னல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த எட்டர்னல் காடா அவர் ஒரு நித்திய கடவுளாக இருக்கிறபடியினால நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் அவர் நித்திய கண்ணோட்டத்தோடு செயல்படுகிறார். ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பார்வை மிக குறுகியதாக இருக்கும். ஆனால் கடவுள் நித்தியமானவராக இருக்கிறனால அவருடைய பார்வையும் நித்திய பார்வையாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு விஷயத்தை செயல்படும் போது எல்லா காரியத்திலையும் கடவுள் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது அந்த நித்திய கண்ணோட்டம். அதில் தான் ஆண்டவர் செயல்படுறார். அடுத்ததாக வேதாகமத்தின் தேவனை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அவர் திரியேக தேவனாக இருக்கிறார். ஓகேவா? திரியேக தேவன். இந்த திரியேகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வேதாகமத்தில் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் நாம் திரியேகம் என்று ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம் அழைப்பதற்கு நம்ம ஒரு பெயர் வைத்திருக்கிறோம் இல்லையா? அந்த விஷயம் வேதாகமத்தில் இருக்குது. இப்படி பேர் வைக்கிறது தப்பானா எந்த விதத்திலும் தப்பு கிடையாது. நம்ம ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அறிவியலில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சில ஐடியாலஜிஸ் இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க. அந்த பெயர் பார்த்திங்கன்னா அந்த பெயரை கேட்ட உடனே ஒருத்தருக்கு இதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது ஒரு கன்வீனியன்ட்டுக்காக வைக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய இறையிலையும் நம்முடைய அறிஞர்கள் வேதாகமத்திலே இந்த திருத்துவம் என்று நம்ம அழைக்கக்கூடிய இந்த விஷயம் வேதாகமத்தில் எல்லா இடங்களிலும் இருக்குது. அது ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த முழு விஷயத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அதை சுருக்கமாக இதை சொன்ன உடனே இதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக பேர் வைக்கப்பட்டது தானே ஒழிய வேதாகமத்தில் திருத்துவங்கிற பேரே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆர்குமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ திரியேக தேவன். அப்போ இந்த திரியேக தேவன் அப்படிங்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவன். நம்ம வேதாகமத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதே பல நேரங்களில் நம்மளுடைய சிந்தனை எப்பொழுதுமே ஒரு மேலே தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால தேவன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ உடனடியாக பிதாவை மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஒரு சில நேரத்தில் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒரு சில பேர் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட நபர்களாகவே நம்ம பிரித்து பார்க்குறோம். ஆனால் வேதாகமத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எப்பொழுதுமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன். when we say the God of the Bible, it means Father, Son, Holy Spirit. அப்போ அந்த தேவன் அப்படிங்கிற அந்த தெய்வீக தன்மைக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அந்த 3 நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த 3 நபர்களும் அந்த தெய்வத்துவத்தை ஷேர் பண்ணலை. அவங்க 3 அந்த பிதாவும் முழுமையாக கடவுளாக இருக்கிறார், குமாரனும் முழுமையான கடவுளாக இருக்கிறார், பரிசுத்தாவியும் முழுமையான கடவுளாக இருக்கிறார். அப்போது இது ஒருத்தர் அவங்களுடைய வல்லமையிலையோ தன்மையிலையோ அவங்க குறைஞ்சவங்களும் கிடையாது, கூடவங்களும் கிடையாது, சரி சமமானவங்களாக இருக்கிறாங்க. இந்த திருத்துவம் இது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த திருத்துவத்தை ஒரு சில நேரத்தில் எனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. அதில் தப்பு இல்லை. ஏன்னா வேதாகமத்தில் இந்த திருத்துவம், கடவுளுடைய அந்த திருத்துவம் என்கிற அந்த தன்மை நாம் புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்படவில்லை, மாறாக நாம் அதை விசுவாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? யாராலையும் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த உலகம் அதான் சொல்லலையா, கடவுளுடைய அந்த தன்மையும் மனிதனுடையதும் முழுவதுமாக வேறுபட்டதாக இருக்குது ஒரு சில காரியங்களில். அப்போது நாம் நம்முடைய இந்த லிமிட்டட் நாலேஜை வச்சுட்டு நம்மளால் கடவுள் இந்த திருத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை அது எப்படி ஒரு தெய்வீகத்துக்குள்ள ஒரு கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள எப்படி 3 நபர்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஏன் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல? ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு இல்லஸ்ட்ரேஷனும் ஒரு விளக்கமும் நமக்கு இந்த உலகத்திலே இல்லை. அதனால தான் நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியலை. ஸோ நம்மளால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் இது இருக்குது அப்படிங்கிறத நாம் விசுவாசிக்கணும். இந்த திரியேகத்துவம் அப்படிங்கிறது நமக்கு கடவுளுடைய அந்த நிகரற்ற ஒரு தனித்துவமான தன்மைக்கு உதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் வேதாகமத்தில் பார்க்குறோம், தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது, இந்த ஆவி அப்படின்னா உடனே நம்மளை வந்து ஒரு ஸ்பிரிட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆவி, ஏதோ இந்த தண்ணியை கொதிக்க வைக்கும்போது அவர் ஆவி வரும்ல, அந்த மாதிரி நம்ம நினச்சோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, மாம்சத்திற்குரிய உலகம், ஆவிக்குரிய உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நம்முடைய இந்த மாம்சத்துக்குரிய இந்த மெட்டீரியல் வேர்ல்டுலேருந்து முழுவதும் மாறுபட்டு இருக்கிற ஒரு உலகம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்மளுடைய இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, நம்மளுடைய இந்த உலக பிரகாரமான இந்த மாம்ச கண்ணோட்டத்திலிருந்து நம்மளால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாத, நம்மளால் நம்முடைய மனித கண்களால் நேரடியாக பார்க்க முடியாத, நம்மளால் பெர்சீவ் பண்ண முடியாத ஒரு ஃபார்ம். ஓகேவா? ஸோ அப்படி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு அந்த குழப்பம் அப்படிங்கிறது வந்து சரியாயிரும். ஸோ அதில் வந்து தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, நம்மளால் அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக அவரை பர்சீவ் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால நாம் அவருக்கு எந்த விதமான உருவத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம வைக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அது என்ன செய்யப்பட்டிருக்குது, நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஆண்டவர் வந்து எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து எங்கே இருக்குது, எங்கேயும் இருக்குது. அது மட்டும் இல்லை, தேவன் நம்முடைய அளவீடுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். வேதாகமத்தின் தேவன் அவரை வந்து நாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஒரு காலத்தாலேயோ ஒரு இடத்தாலேயோ அல்லது எந்த ஒரு இதுக்குள்ளேயும் நாம் அவரை வந்து அடக்கிவிட முடியாது. இது எல்லாவற்றுக்கும் நம்மளுடைய எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் நம்முடைய அளவீடுகளுக்கும் அப்பாற்பட்டவராக பியாண்ட் இருக்கிறார். அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் என்ன செய்யப்படுது, நமக்கு வந்து சொல்லப்படுது. ஸோ எக்ஸாக்டாக யாராலையும் என்ன செஞ்சிட முடியாது, இப்படி தான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, தேவன் வந்து சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவராக இருக்கிறார். சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். இந்த சர்வ ஏகாதிபத்தியம் என்பது எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரே சகலத்தையும் ஆண்டு நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலையும் இந்த அண்ட சராசரங்களையும் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவருடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவும் நடக்காது. அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி ஒரு தமிழில் ஒரு பழமொழி உண்டுல, அது யாருக்கு பொருந்தும் கரெக்டாக அப்படின்னா, நம்ம வேதாகமத்தின் கடவுளுக்கு தான் பொருந்தும். எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டிலே தான் அது இருக்குது. அவரை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுது. ரைட், இது வந்து வேதாகமத்தை பற்றி கடவுள் சொல்கிறது. நம்ம இந்த காரியங்களை வந்து உள்ள வேதாகமத்துக்கு உள்ளே இன்னும் போக போக நம்ம இன்னும் நிறைய கற்றுக்குவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது தேவதூதர்கள் அப்படிங்கிற ஒரு படைப்பு. தேவதூதர்கள் கடவுளுடைய முதல் படைப்பு, முதல் சிருஷ்டிப்பு. மனிதர்களை படைப்பதற்கு முன்பதாகவே தேவன் தேவதூதர்களை படைத்திருக்கிறார். இதை எப்படி அறிகிறோம் அப்படின்னா, கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது தேவதூதர்கள் அவரோடு கூட சேர்ந்து சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யோபு 38 நம்ம வாசிக்கும்போது அதை வந்து நம்ம வாசிக்கிறோம். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் இதை நம்ம அந்த உலகத்தையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே தேவதூதர்களை படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அதனால் அந்த காலக்கோட்டினுடைய அடிப்படையில் அதுதான் முதல்ல வர்றதுனால அதை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த தேவதூதர்கள் அப்படிங்கிறவங்கள எதற்காக ஆண்டவர் படைத்தார்? 2 மிக முக்கியமான காரணங்கள். ஆண்டவரை ஆராதிக்க, அவருக்கு பணி செய்ய. ஓகேவா? ஆண்டவரை ஆராதிக்க, அவருக்கு பணி செய்ய. அதாவது இது வந்து அவங்களுடைய அஃபீஷியல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஒரு அஃபீஷியல் ஜாப். ஆண்டவர் அவங்கள வந்து தனக்கு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரர்களாக, ஓகேவா, எல்லாருமே வந்து ஆண்டவருக்கு பணி செய்யக்கூடியவங்க, பணியாளர்கள், ஆண்டவருடைய பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரணங்களுக்காக ஆண்டவர் வந்து ஏஞ்சல்ஸை படைத்தார், அதாவது தேவதூதர்களை படைத்தார். இது ரொம்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆண்டவர் அந்த தேவதூதர்களை படைத்ததற்கான காரணம் வேறு, மனிதர்களை படைத்ததற்கான காரணம் வேறு. ஒரு சில விஷயங்களில் அவங்க செய்கிறதும் நம்ம செய்கிறதும் ஒத்து போகிற மாதிரியாக இருந்தாலும் அடிப்படையிலேயே அந்த நோக்கம் வேறு வேறானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த ஆராதனை பணி செய்தல் அப்படிங்கிறது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்த என்னது, ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த தேவதூதர்கள் அவங்களுக்கு அப்படிப்பட்ட வேலைகளை ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. அதில் தேவதூதர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தேவதூதர்கள் ரொம்ப பலவான்கள். தே ஆர் மைட்டி வாரியர்ஸ். ஓகேவா? ரொம்ப பலவான்களாக, ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளவங்களாக நம்ம வந்து என்ன செய்கிறோம், பைபிளில் வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உணர்வும் சித்தமும் உண்டு. அதாவது வெறுமனே ஒரு ஆண்டவர் அவங்கள ஒரு ரோபாட் மாதிரி படைக்கல. ஆண்டவர் அவங்களுக்கும் என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னா, அவங்களுக்கு உணர்வுகளை கொடுத்திருந்தார். ஆண்டவர் அவங்களுக்கு சித்தம் கொடுத்திருந்தார். அவங்க வந்து முடிவு எடுக்கக்கூடிய தன்மையை ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார், அவங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க நம்ம வேதாகமத்தில் வந்து
பல்வேறு இடங்களில் தேவதூதர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதில் அவங்க ரொம்ப ஞானவான்களாகவும் இருக்கிறாங்க, வெரி வைஸ், அவங்களுக்கு மிகுந்த ஞானம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது இந்த தேவதூதர்களை எதற்காக நாம் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, அதில் ஒரு பர்டிகுலர் தேவதூதனை பற்றி நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. லூசிஃபர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு தேவதூதனை பற்றி நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த தேவதூதர்களை ஆண்டவர் நான் சொன்ன மாதிரி ஆராதிக்கவும் பணி செய்யவும் படைத்திருந்தார். அதில் இந்த லூசிஃபர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தேவதூதனை ஆண்டவர் வந்து பரலோகத்தில் அவருடைய ஆராதனை கூடத்திலே மிக மேன்மையான ஒரு இடத்திலே வைத்திருந்தார், ஒரு மேன்மையான ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். இன்ஃபேக்ட் அந்த தேவதூதனுக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய அந்த குழுவை நடத்தக்கூடிய அந்த தலைமை பொறுப்பில் கிட்டத்தட்ட ஒர்ஷிப் லீடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒர்ஷிப் லீடர். ஓகேவா, யார் அப்படின்னா லூசிஃபர், கடவுளை ஆராதிக்கக்கூடிய அந்த லூசிஃபரை வந்து எப்படி அவங்க அந்த என்ன சொல்கிறது, அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் மிகுந்த அழகுண்டவனாக காட்டப்படுகிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான விலையுயர்ந்த ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டதை அப்போ நம்ம பார்க்குறோம். அவனுக்கு அற்புதமான ஒரு இசை மீட்டக்கூடிய திறன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அவன் மிகுந்த அழகுள்ளவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, அவன் கடவுளை பார்க்குறான். பார்த்து அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு எண்ணம், நாம் ஏன் இந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, அந்த எண்ணம். ஓகேவா, அதுக்கான பைபிள் வர்சஸ் எல்லாமே நான் வந்து இதில் கொடுத்துருக்கிறேன். ஓகேவா, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த பகுதிகளை. அவன் என்ன யோசிக்கிறான், இந்த கடவுள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாம ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுடைய மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது. நாம ஏன் அவரை ஆராதிக்கணும், அந்த இடத்துக்கு நம்ம போனால் நம்மளை எல்லாரும் ஆராதிப்பாங்களேன்னு சொல்லி அந்த எண்ணம் அவனுக்குள்ளே வந்த பொழுது அது வந்து கடவுளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு முரட்டாட்டமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கப்பட்ட உடனே கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவன் இருந்த இடத்திலிருந்து அவனை தள்ளுகிறார். அவன் இருந்த இடத்திலிருந்து அவன் புறக்கணிக்கப்படுகிறான், தள்ளப்படுகிறான். அந்த நபர் லூசிஃபர் என்று அழைக்கக்கூடிய அந்த தேவதூதர்களுக்கு தலைவராக இருந்த ஒரு கூட்டம், அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனை பின்பற்றி போன ஒரு கூட்டமும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடவுளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போகிறாங்க. இந்த லூசிஃபர் தான் வந்து சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான். அவனை பின்பற்றி போன என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கூட்ட தேவதூதர்களும் அவனை என்ன செய்கிறாங்க, பின்பற்றி போகிறாங்க. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முதலாவது, ஆண்டவர் இந்த நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம் இல்லையா. அடிப்படையில் இந்த நரகம் என்கிற ஒரு விஷயம் இப்படி கடவுளை விட்டு இந்த மாதிரி பிரிந்து போன, கடவுளை விட்டு கலகம் பண்ணி போன அந்த லூசிஃபருக்கும் அவனை பின்பற்றி போன அந்த தேவதூதர்களுக்காகவும் தான் அடிப்படையிலே படைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதாகமத்திலே பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களும் அவனை பின்பற்றுவார்களானால், ஓகேவா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. மனிதர்கள் இந்த லூசிஃபரை அவர்கள் விருப்பப்பட்டு மனமு வந்து ஏதோ ஒரு வேறு ஃபார்மில் அவனை வந்து பின்பற்றுவார்களானால் கடைசியில் வேறு வழி இல்லாமல் இந்த சாத்தானுக்கென்றும் அவனை பின்பற்றக்கூடிய அந்த பிசாசுகளுக்கென்றும் உருவாக்கப்பட்டு இருக்கிற அந்த நரகத்தில் போய் அவங்களும் போய் என்ன செய்வாங்க, அங்கே தான் போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது வேதாகமத்தில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாத்தான் ஒரு சில நேரத்தில் நம்ம பிரசங்கங்களில் நம்ம கேட்கும் பொழுது இந்த கடவுளையும் சாத்தானையும் வந்து ஈக்குவலாக வந்து வச்சு என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா வந்து பேசிடுறாங்க. ஓகேவா, கடவுள் சாத்தான் ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லான ஈக்குவலான ஆட்களாக இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலான வல்லமை கொண்டவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து பேசுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறதுல பார்த்திங்கன்னா அந்த சாத்தான் அப்படிங்கிறவங்க நம்ம கடவுளோட பெரிய வல்லமை உள்ளவங்க போல தெரியுத அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுவாங்க. பட் ஆக்சுவலாக வேதாகமத்திலே சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நபர், ஓகேவா, கடவுளுக்கு இணையானவனோ கடவுளோட உயர்ந்தவனோ கடவுளுக்கு இணையானவனோ கிடையாது. கடவுள் படைத்தவர், இவன் ஒரு படைப்பு. கடவுள் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர், ஆனால் சாத்தான் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவன் அல்ல. கடவுள் சர்வ ஞானி, சாத்தான் சர்வ ஞானி கிடையாது. ஓகேவா, அந்த மாதிரி அவன் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு கீழாக இருக்கக்கூடிய, கடவுளால் கட்டுப்படுத்தக்கூடிய, கடவுளுடைய அந்த சர்வ வல்லமைக்கு எதிராக செயல்பட்டு விட முடியாத ஒரு நபராகத்தான் வந்து இந்த சாத்தான் இருப்பது என்ன செய்யணும்னா நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதே நேரத்தில் சாத்தான் வந்து பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறனால அவன் வந்து எப்போவுமே தன்னைய கடவுளோட பெரிய ஆள் மாதிரி பல இடங்களில் ப்ரொஜெக்ட் பண்ணுவான்.
ஓகேவா? ஸோ அவனுடைய அந்த வஞ்சகத்திற்கு அடிமைப்பட்டு பேசக்கூடிய ஆட்கள் எப்போவுமே சாத்தானை வந்து ஒரு பக்தியான பிரசங்கம் மாதிரி அது பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் அது வந்து சாத்தானை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே சாத்தானை ஓவராக வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வச்சே நாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் கடவுள் யார் சாத்தான் யார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுனாலே நம்ம வந்து சாத்தானை பார்த்து நம்ம பயப்படவே மாட்டோம். அதுக்காகத்தான் வந்து நான் இதை சொல்கிறேன். சாத்தான் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா தேவனையும் அவனோட தேவனை வெறுக்கிறான். ஹி ஹேட்ஸ் காட் ஃப்ரம் ஹிஸ் கோர். ஓகேவா? அவன் தேவனை அவன் வெறுக்கிறான். அவன் தேவனை வெறுக்கிறனால அந்த உண்மையான தேவனை உண்மையான கடவுளை பின்பற்றக்கூடிய மக்களையும் வெறுக்கிறான். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவன் கடவுளை வெறுக்கிறான், கடவுளுடைய மக்களை வெறுக்கிறான், கடவுள் செய்த எல்லாவற்றையும் வெறுக்கிறான், கடவுள் படைத்ததை வெறுக்கிறான். அதனால் அவன் வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஓகேவா? ஸோ அது அவனுடைய வேலையாக இருக்குது. அவன் ட்ரை பண்ணாலும் கூட கடவுளுடைய அந்த சர்வ ஏகாதிபத்தியத்துக்கும் வல்லமைக்கு மீறி அவனால் எதுவுமே செயல்பட்டு விட முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் வரும், எப்படி அவனால் ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியுது அப்படிங்கிறது. அதெல்லாம் நம்ம வேதாகமத்தில் உள்ள போக போக நாம் என்ன செய்யலாம், கற்றுக்கலாம். இதில் அவன் கடவுள் உண்மையான கடவுளை வந்து அவங்க மக்கள் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய போலித்தனமான தடைகளை அவன் உண்டு பண்ணுகிறான். ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறமா அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து விடாதபடிக்கு, கடவுளை இன்னும் அதிகமாக அறிந்து விடாதபடிக்கு அவன் தொடர்ந்து என்ன செய்கிறான், ஒரு சில காரியங்களை செய்கிறான் அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கணும். ஸோ இந்த 2 கடவுளை பற்றியும் தேவதூதர்களை பற்றியும், அந்த தேவதூதர்களில் ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நபர்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு அடுத்தால நாம் வேதாகமத்தில் என்ன கற்றுக்கொள்ள போகிறோமோ அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் தேவதூதன் சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒரு சில நேரத்தில் லூசிஃபர் அப்படின்னு சொல்லி சாத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் நம்ம சாத்தான் அப்படி கருன்னு சொல்லி ஒரு உருவத்தோட, அப்படி கோர பல்லோட, 2 கொம்போட, ஒரு வால், அந்த வாளுடைய நுனியில் வந்து ஒரு ஊசி, இப்படி தான் நம்ம கற்பனை பண்ணுறோம். வேதாகமத்தில் அப்படி சொல்லப்படலை. இது மனுஷன் கற்பனை பண்ண ஒரு சாத்தான். ஆனால் வேதாகமத்தில் சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நபர் ரொம்ப அழகானவனாக சுட்டி காட்டப்படுகிறான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, திறமையுள்ளவனா, அழகானவனா, அப்படி தான் வேதாகமம் காட்டுது. மேபி ஒரு சில நேரத்தில் உண்மையான சாத்தான் நம்மளுக்கு முன்னாடி வந்து நின்னா நம்ம அவனை ரெகக்னைஸ் கூட பண்ண மாட்டோம். ஏன்னா அப்படி தான் வேதாகமம் சொல்லுது. அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு கூட அவனால் என்ன செய்ய முடியும், வர முடியும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம். அதனால தான் அப்பியரன்ஸ் வச்சு இல்லை, அவன் என்ன சொல்லப்படுது, என்ன செய்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து என்ன செய்ய முடியும், அது வந்து கடவுளுடையதா ஒரு விஷயம், கடவுளுடையதா சாத்தானுடையதா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது செகண்டரி. ஸோ இன்றைக்கி நிறைய நேரத்தில் அப்பியரன்ஸ் பார்த்து ஏமாந்துடும். அப்படியே வெள்ளையும் சொல்லையுமா அல்லது அப்படி கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே டிப்டாப்பாக வந்து அப்படியே பேசின உடனே பல நபர்கள் வந்து ஏப்பா அவர் நல்லா கோட்டு சூட்டெலாம் போட்டிருக்காருப்பா, எல்லாம் கரெக்டாக தான் பேசுவார், எல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. அப்பியரன்ஸ் 2வது. ஆனால் அப்படி ஒரு கோட்டையும் சூட்டையும் போட்டுக்கிட்டு முழு பிரசங்கத்தையும் வந்து தப்பாக கடவுளுக்கு விரோதமான காரியங்களை பேச முடியும். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து இது நமக்கு அந்த அப்பியரன்ஸ் இல்லை முக்கியமானது, என்ன சொல்லப்படுகிறது. ரொம்ப முக்கியமாக இயேசு சொன்ன மாதிரி அவருடைய கனியை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவங்களுடைய கனிகள் மூலமாக அறியலாம் என்ன செயல்படுகிறார்கள், எப்படி செயல்படுகிறார்கள். இந்த 2ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம அடுத்த பாடத்தில் கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைத்தார், அந்த படைப்பிலிருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் முழுக்கவே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.